எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருத்திகா சரத். ஸோ என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு என்னோட தொழில் சார்ந்த, துறை சார்ந்த ரீதியாக கிருத்திகா, டயட்டீஷியன் கிருத்திகா, இல்லை மீடியாவில் இருக்கிறதுனால ஒரு ஆக்ட்ரஸ் கிருத்திகா, இல்லை தியேட்டர் பர்சனாலிட்டி கிருத்திகா, இப்படி நிறைய அறிமுகங்கள் எனக்கு கொடுத்தாலும் எப்போதும் என் மனசுக்கு நிறைவாக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அறிமுகம் பேராசிரியர் ராமானுஜம் சாரோட பேத்தி கிருத்திகா. அப்படி யாராவது எங்கேயாவது சொல்லும் போதில் அந்த ஒரு பழைய பீரியட்க்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். மனசுக்கு எப்போதும் நிறைவாக ரொம்ப அலாதி சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா தாத்தாவுக்கும் எனக்குமான பந்தம் இன்னைக்கு நேற்று தொடங்கினது கிடையாது. நான் எப்போதுமே என்னுடைய ஸ்பீச் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறேன். துறை சார்ந்த ஸ்பீச் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும், கருவறையில் என் மூச்சு தொடங்கியது முதல் கல்லறையில் அவர் மூச்சு அடங்கும் வரை என்னை வழிநடத்தி சென்ற தாயுமானவருக்கு என் முதற்கண் வணக்கம் அப்படின்னு தான் நான் ஆரம்பிப்பேன். ஸோ அது ரொம்ப உண்மையான ஒரு வாசகமும் கூட. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டியோட அன்புலையும் அறிவுலையும் வளரக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. வாழ்க்கையோட யதார்த்தங்களையும் வாழ்க்கையோட சின்ன சின்ன விஷயங்களையும் எனக்கு யாரும் உட்காந்து தனியாக கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்கல. ரொம்ப இயல்பாக வாழ்க்கையாக சேர்ந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ரொம்ப அழகாக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. உட்கார வச்சு இது இப்படி தான் பண்ணணும், அது அப்படி பண்ணக்கூடாது, இது சரியில்லை, இது தப்பு அப்படிலாம் எனக்கு ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனால் அவங்க கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்கள், நானும் தாத்தாவும் பேசிக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸில், பிரெயின் ஸ்டார்மிங்கில், இது எல்லாத்துலேயுமே என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக எனக்கு எளிமையாக, என்னை எங்கேயுமே கஷ்டப்படுத்தாமல் அழகாக சொல்லிக் கொடுக்குறதுல தாத்தா ரொம்ப கில்லாடி. நான் அது எப்போதுமே தாத்தாவை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி இவரால் மட்டும் எல்லா ஏஜ் குரூப் கூடயும் பேச முடியுது, எல்லா டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க கூடயும் எப்படி இவரால் பேச முடியுது, எந்த துறையிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து அவங்க துறையை சார்ந்த விஷயங்களை ரொம்ப அழகாக ப்ரொடக்டிவாக எப்படி பேச முடியுது. சின்ன குழந்தையிலேருந்து ரொம்ப வயசானவங்க வர எல்லாருடைய ஏஜ் குரூப்புக்கும், எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமான ஒரு ப்ரொடக்டிவான, போரே அடிக்காத ஒரு கான்வர்சேஷன், ஒரு டீசெண்டான எலிகண்டான பிரெயின் ஸ்ட்ராமிங்லாம் தாத்தாவால் மட்டும்தான் முடியும். நான் யூஸ்வலாக தாத்தாவை சொல்லுவேன், நீங்கள் ஒரு என்சைக்ளோபீடியா, ஒரு ஹியூமன் லைப்ரரி தாத்தா நீங்கள் அப்படின்னு. ஏன்னா ஒரு லைப்ரரி போய் நம்ம ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் என்ன ஒரு மோட்டிவேஷன், என்ன ஒரு ப்ரொடக்டிவிட்டி கிடைக்குமோ அது தாத்தா கூட உட்காந்து பேசினாலே கிடைக்கும் அந்த அனுபவங்கள். ஸோ எப்போதுமே நான் ஒரு ஹியூமன் லைப்ரரின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதை சொல்லுவாங்க. ஸ்டடி ஹாலிடேஸ்க்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வரும்போது தாத்தா கிட்ட உட்காந்து நாங்கள் எங்களுடைய பாடங்களை படிக்கிற டைம் போக மற்ற நேரங்களில் தாத்தா கிட்ட வாழ்க்கையை படித்த நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வரையுமே அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு தாத்தா சொல்லி கொடுத்தது தான் இன்றைக்கி எனக்கு கெரியரில் ஹெல்ப் பண்ணுது, இன்றைக்கி என் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 1-2 விஷயங்கள் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் நானும் தாத்தாவும் பகிர்ந்துருக்கோம். என்னுடைய லைஃப்பில் நான் ஒருத்தர்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லாமல், ஒரு சண்டையில் போய் முடியாமல், இல்லை ஒரு அனாவசியமான ஒரு வாக்குவாத மோதல் இல்லாமல் ரொம்ப அழகான ப்ரொடக்டிவான ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்னா அது என் தாத்தா கூட பண்ண பிரெயின் ஸ்டார்மிங்ஸ் தான். வாழ்க்கை முழுக்க பண்ணியிருக்கேன் அவர் கூட. ஆனால் அது ஒரு நாளையுமே பிரெயின் ஸ்டார்மிங்னு கூட தெரியாமல் நாங்கள் அந்த அளவுக்கு அது ரொம்ப அழகாக எளிமையாக அதை பண்ணியிருக்கோங்கிறதுல எப்போதும் எனக்கு இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு பூரிப்பாக இருக்குது. இப்போ நம்மளால் அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு கிடைக்கலையே உட்காந்து பேசுகிறதுக்கு, ரொம்ப அழகாக வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்குங்கிற ஏக்கம் எப்போதுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு பாயிண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தேன், தாத்தா இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. நான் தாத்தாவுக்கு ரொம்ப டிபெண்ட் அப்படின்னு நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். எப்போது தாத்தா போகிற வரைக்குமே. தாத்தா தவறுனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நான் என் வாழ்க்கையை இண்டிபெண்ட்டாக, தனியாக, யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக, போல்டாக வாழ்கிறதுக்கு தான் அவர் இத்தனை வருஷமும் என்னை தயார்படுத்தியிருக்காரு. அவர் உட்கார வச்சு இதுதாம்மா வாழ்க்கை, இப்படி தான் நீ வாழணும் அப்படின்னு அவர் சொல்லாததுனால நான் ஓகே என்னால் வாழ முடியாதுன்னு நானே நம்பிட்டு இருந்திருக்கேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் இல்லாமல் நான் அந்த உலகத்தை வெளியில் தனியாக அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் நாடகங்கள் பற்றியும் சரி, இல்லை கலைகள் பற்றி, தமிழ் பற்றிலாம் நாங்கள் நிறைய பேசிப்போம், கவிதைகள் பற்றியெல்லாம் நிறைய பேசிப்போம். ஸோ அப்படி ஒரு நாள் ஒரு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் நைட் உட்காந்து வெறியாட்டம், தாத்தாவோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் அது. ஸோ அந்த வெறியாட்டம் நாடகம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது தாத்தா ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப அழகாக வர்ணித்து சொல்லிட்டு இருந்தார். இந்த கேரக்டர்ஸ்க்கு இதுதான் வெயிட்டேஜ், இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், அவங்க லைஃப்பில் இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டரையும் ரொம்ப அழகாக எனக்கு விவரிச்சுட்டு இருக்கும்போதில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த அவருடைய இளைய மகள் வடிவழகியை மட்டும் ரொம்ப துயரமான ஒரு விஷயம். அந்த பொண்ணு ரொம்ப பேரழகி, அந்த பொண்ணுக்கு யானை மேலே ஊர்வலம் கல்யாணம் நடக்க போகுது. அந்த நேரத்தில் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவனை கழுத்தை வெட்டி அவங்க பலி கொடுத்துட்றாங்க. இந்த பெண்ணை நரபலி கொடுக்கறதுக்காக, அதாவது வெளிநாட்டுக்கு கப்பல் ஏறி போகிறதுக்கு நரபலி கொடுக்கறதுக்காக இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க.
மனக்கோலத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வலி மிகுந்த ஒரு விஷயம். இதை ஏன் வந்து அந்த பெண்ணுடைய அண்ணியார் வந்து அவங்க அந்த பெண்ணோட தாயார்கிட்ட ஒரு வரியில் இதை ஏன் சொல்லி முடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம், ஏன் அந்த பொண்ணோட வழியை நம்ம வந்து பெருசாக காட்டவே இல்லை அப்படின்னு நான் சும்மா விளையாட்டாக யதார்த்தமாக கேட்டேன். அதை நான் ஒரு நைட்டு நாங்கள் தான் சாப்பாடு முடிச்சுட்டு நாங்கள் பேசிட்டு படுத்து தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் பார்த்தா ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் என் கையில் இருக்குது. வடிவழகியோட ஸ்கிரிப்ட் அது. எனக்கு இன்னுமே இந்த ஆச்சரியத்துலேருந்து நான் வெளியில் வரல. எப்படி ஒருத்தரால் ஓவர் நைட்டு டைலாக்ஸ்லேருந்து அந்த பொண்ணுக்கு தேவையான அந்த செய்யுள், பாட்டு, அந்த பெண்ணுடைய அழகை வர்ணிக்கிறது, அந்த பெண்ணுடைய துயரத்தோட அந்த இன்டென்சிட்டியை சொல்கிறது, இதெல்லாம் எப்படி ஒருத்தரால் ஓவர் நைட்டில் எழுத முடியும்? எவ்வளோ அதுக்குள்ளே அவருக்கு இன்டென்ஸான நாலேஜ் இருந்ததுன்னா, எவ்வளோ ஒரு எமினன்ட் பர்சனாக இருந்தால் அதை வந்து ஒரு நைட்டுக்குள்ளே அவரால் எழுதி முடிக்க முடியும். இப்போ வரைக்குமே எனக்கு வந்து கூஸ்பம் வர ஒரு விஷயம் அதுதான். ஸோ அதை முடித்து அந்த பவுண்டை கொண்டு வந்து கொடுத்து நான் ஃபுல்லாக படித்து முடிச்சது. தாத்தா வடிவழகி கேரக்டரை நான் கேட்டதை விடவும் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீ வடிவழகி கேரக்டர் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். ஆனால் அடுத்த நிமிஷம் யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வெறியாட்டத்தில் வந்து எப்போதுமே எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் மனப்பாடமாக தெரியும். எனக்கு அந்த என்டையராக எல்லாரோட டைலாகும் ஸ்கிரிப்ட் பேப்பரே இல்லாமல் நான் வந்து பேசுவேன். ஒவ்வொருத்தரோட கேரக்டர், அவங்க அந்த பெரிய நாச்சியாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய கேரக்டர்ஸையும் வந்து நான் அவங்க இல்லாதப்போ, அவங்க வந்து ஆப்சண்ட்டாக இருந்தாங்க, இல்லை ரிஹர்சலுக்கு எனக்கு அவங்களுக்கு வர முடியல, இல்லை அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக நான் போய் அந்த கேரக்டர்ஸை பண்ணுவேன். ஸோ எப்போதுமே ஒருத்தவங்களோட சப்ஸ்டியூட்டாக நான் அந்த கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது ஒரு பாயிண்டில் தாத்தா எனக்கு இது பண்ணது என்னென்னா, உனக்கான வாய்ப்பு வந்து உனக்கு கிடைக்கும், நீ வெயிட் பண்ணுறதை விட உனக்கான வாய்ப்புகளை நீ உருவாக்கிக்கணும் அப்படின்னு அந்த இது மூலமாக சொன்னார். அந்த வடிவழகி கேரக்டருங்கிற ஒரு கேரக்டரை நான் வாய்ப்புன்னு நினைக்காமலே அதை வந்து அது வந்து கொஞ்சம் பெருசாக்கலாமே, விரிவுபடுத்தலாமே அப்படின்னு நான் கேட்க போய் அது ஒரு பவுண்டாக வந்து கடைசியில் அந்த வடிவழகி கேரக்டர் நான் தான் பண்ணேன். இருக்க எல்லா கேரக்டர்லேயும் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக இருந்தது. ஸோ அப்போது கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான், வாய்ப்புகள் எப்போதுமே நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்காது. நம்ம வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறதை விட நமக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கணுங்கிறது அன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட விஷயம். இன்றைக்கி வரை அது என் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வரையுமே என் லைஃப்பில் அது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இப்போது நான் இருக்க பொசிஷனில் நிறைய பொசிஷன்ஸ் எனக்காக கிடைச்ச வாய்ப்பு இல்லை, நானாக உருவாக்கிக்கிட்ட வாய்ப்புகள் அதெல்லாம். ஒருவேளை நான் அன்றைக்கி அதை கற்றுக்காமல் போயிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் என்ன பொசிஷனில் இருக்கணும் அந்த பொசிஷனில் நான் இருந்திருக்க மாட்டேன். எனக்கு என்ன கிடச்சதோ அதை வச்சு அதில் நான் என்ன பண்ணலாம், அதில் என்ன எப்படி பண்ணலாம் அப்படி தான் பார்த்துட்டு இருந்திருப்பேனே தவிர எனக்கான இடம் இதுதான் அப்படின்னு நான் தீர்மானித்து அதுக்கான இடத்த உருவாக்கிக்கிற நான் வாய்ப்புகளை வந்து உருவாக்கியிருக்க மாட்டேன். ஸோ அது எப்போதுமே இந்த மாதிரி இது ரொம்ப சின்ன விஷயம் அது. ஆனால் இப்படி தான் என்னோடய வாழ்க்கையோட பெரிய பெரிய விஷயங்கள் நான் வந்து தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். நான் எப்போதுமே ப்ரௌடாக ஒரு விஷயம் சொல்லுவேன், என்னோட சக்ஸஸ் எல்லாத்துக்குமே என் தாத்தா தான் காரணம், அவருக்கு தான் என் சக்ஸஸ் எல்லாமே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது சும்மா வார்த்தையால் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இப்போ நான் என் கெரியரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது இதுக்கு கவுன்சிலிங், என்னுடைய கிளினிக் கவுன்சிலிங் வர பேரண்ட்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற விஷயம் அப்ரிஷியேஷன். ஏன்னா தாத்தா கொடுக்குற அப்ரிஷியேஷன் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்களையும் அவ்வளோ அழகாக அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் வந்து குழந்தைங்க என்ன பண்ணாலும் அதில் ஒரு கலை இருக்குன்னு நம்பினார், ரசிப்பார். அது அந்த குழந்தைங்களுக்குமே அது ஒரு ரசனையாக, சும்மா நீ கிறுக்கிட்டு இருக்கேன்னு அந்த கிறுக்கல்ல ஒரு ஆர்ட் பார்ப்பார். நம்ம பெரிய சைக்காலஜிலாம் படித்து என்னெல்லாமோ பண்ணி இதுதான் பேட்டர்ன், இதுதான் ஒருத்தவங்களுடைய கையெழுத்தை வச்சு அவங்க இப்படி சேர்ந்தவங்க, அவங்களுடைய மன ஓட்டம் இப்படி இருக்குன்னா இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அப்போது இந்த டெக்னாலஜிலாம் எதுவுமே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு A4 ஷீட் கொடுத்து அந்த ஒரு குழந்தை வந்து கிறுக்கிறத வச்சுட்டு அந்த குழந்தையுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்குது, அந்த குழந்தை என்ன மாதிரியான மனநிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக கணிச்சு அந்த குழந்தைக்கு தேவையான கவுன்சிலிங் அவர் என்றைக்குமே கொடுத்தது கிடையாது. ரொம்ப அழகாக விளையாட்டு மூலமாகவே அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை அவர் வந்து கொடுத்தாரு. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இப்போது எனக்கு என்னோடய ADHD குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, நான் கவுன்சில் பண்ணிகிட்ருக்கேன். தாத்தா சொன்ன ஒரு விஷயம், குழந்தைங்களை எப்போதுமே நீங்கள் வந்து டீச்சராக இருந்து அவங்களுக்கு நீங்கள் எதை சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது புரியாது. நீங்கள் குழந்தைங்களோட உலகத்துக்குள்ளே போகணும். அவங்க உலகத்துக்குள்ளே போய் நீங்கள் அவங்களுக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக உட்காந்து நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க அதை கற்றுப்பாங்க அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் என் கூட இருந்த சக டயட்டீஷியன்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட்டை விட நான் பீடியாட்ரிக்கில் மெயினாக நான் ஸ்பெசிஃபைடாக இருக்கிறது, இல்லை ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மெயினான காரணம் இந்த ஒரு விஷயம். நான் தனித்துவமாக அதில் தெரிகிறேன் அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன், அந்த குழந்தைங்களோட உலகத்துக்குள்ளே போய் என்னால் அந்த குழந்தைங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அது தாத்தா கொடுத்த ட்ரைனிங் தான். அவருடைய அந்த குரு சிஷ்யா பரம்பரையிலேருந்து சரி, தேட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொன்றத்துலையும் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான தேட்டர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும், அவங்க லெவலுக்கு எப்படி கொடுக்கணும், அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி
எப்படி கொண்டு வரணும், நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியோ இல்லை நம்மளுடைய கருத்துக்களையோ அவங்க மேலே திணிக்காமல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க கிட்டேருந்து கொண்டு வர விஷயம் இருக்குல்ல, அது நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்தா இது இவ்வளோதான், அந்த குழந்தையால் இவ்வளோ தான் முடியும் நம்ம ஒரு விஷயம் நினச்சிருப்போம். அதை விட அந்த குழந்தை அவ்வளோ பிரம்மாண்டமாக அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கும். ஸோ இது எல்லாமே நான் தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான். அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இன்றைக்கி நான் என் கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அதனால் எப்போதுமே என்னுடைய சக்ஸஸ் என் தாத்தாவுக்கு சமர்ப்பணம். துறைகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, வீட்லேயுமே அந்த சமத்துவம் வேணும். பெண்கள் இந்த வேலை தான் பார்க்கணும், ஆண்கள் இந்த வேலை தான் பார்க்கணுங்கிற பாகுபாடெல்லாம் என் வீட்டில் இருந்தது கிடையாது. நாங்கள் எல்லோரும் எல்லா வேலைகளையும் சேர்ந்து தான் பார்ப்போம். ஸோ தன்னுடைய வேலைகளை தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தாத்தா ரொம்ப கரெக்டாக இருந்தார். அதை வந்து அவர் ஜஸ்ட் ஒரு சொல்லி மட்டும் கொடுக்காம அது ஒரு எக்ஸாம்பிளாக, லிவிங் எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காமிச்சார். அவர் தவறி போகிறதுக்கு முத நாள் வரை அவருடைய துணிகளை அவர் தான் துவைச்சார். அது வந்து அவருக்கு வெளியில் செய்யறதுக்கு ஆள் இல்லாமலோ இல்லை நாங்கள் பார்த்துக்காமலோ அப்படி கிடையாது. தம் வேலையை தான் தான் செய்யணும். உனக்கான வேலை அது நீ தான் பார்க்கணும், அதை நீ யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உன்னோட பேசிக் விஷயங்கள்னு ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதுதான் என்னை வந்து நான் வீட்டை விட்டு வெளியில் போய் படிக்க போகும்போது எனக்கு நிறைய சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் என்ன நான் பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது தாத்தா சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். அவருக்கு 80 வயசில் இருந்த சுறுசுறுப்பு இப்போ நம்மள பல பேர்கிட்ட இல்லை. ஸோ நான் எப்போதுமே ஆச்சரியப்படுவேன், எப்படி இவர் காலையில் எழுந்ததுலேருந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னு. தாத்தாவை பற்றி பேசணுன்னா நான் பேசிக்கிட்டே போவேன். ஏன்னா ஒரு 25 வருஷம் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இன்னும் என்னுடைய சொச்ச காலத்துக்கு மொத்தமும் எனக்கு நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அதனால் அவரை பற்றி பேசணுனாலோ இல்லை அவர் கூட உள்ள அனுபவங்களை பேசணுனாலோ எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷனுக்குள்ளே முடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப மனசுக்கு பாரமான ஒரு விஷயமா என்ன இருந்ததுன்னா தாத்தாவுடைய இழப்பு. அதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அந்த விஷயத்த ஆமாம் இது உண்மையாக நடந்துருச்சு அப்படின்னு அதை நம்புறதுக்கே எனக்கு ரொம்ப மாதங்கள் ஆச்சு. அதுலேருந்து நான் வெளியில் வரத்துக்கே எனக்கு ரொம்ப மாதங்கள் ஆச்சு. ஆனால் என்னென்னா நான் ரொம்ப இப்போவுமே நான் நம்பிட்டுருக்க ஒரு விஷயம், தாத்தா எங்கேயோ யாருக்கோ நாடக பயிற்சி கொடுத்துட்ருக்காரு, எங்கேயோ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா அதிகப்படியாக தாத்தா வீட்டில் இருந்ததில்லை. நாடக பயிற்சிகளுக்காகவும் முகாம்களுக்காகவும் வேறு இடத்துல கிளாஸஸ் எடுக்கிறதுக்காகவும் புதிய நாடகங்கள் உருவாக்குறதுக்காகவும் வெளியில் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் இப்போவுமே தாத்தா எங்கேயோ யாருக்கோ கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னும் நம்பிட்டுருக்கேன்னா அந்த நம்பிக்கை எப்போதுமே இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம், நாடகமும் நாடக கலைஞர்களும் கலையும் இருக்க வரைக்கும் தாத்தாவுடைய சோல் இம்மார்டல், அவர் எப்போதுமே இருப்பார் நான் நம்புகிறேன். இத்தனை ஜாம்பவான்களுக்கு நடுவில் எனக்கும் தாத்தாவுக்குமான அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி.